நண்பர்களே, சகோதரர்களே, இங்கே மேடை வந்து என்னை கௌரவித்த இயக்குனர் சாமி அவர்களே, என் ஆறுயிர் நண்பர் கவிஞர் ஜெயன் பாஸ்கரன் அவர்களே, டாக்டர் ரகு நந்தனன் அவர்களே, தோழர் பால கணேசன் அவர்களே, பால சீனிவாசன், உங்கள் அனைவருக்கும் நான் மிக நன்றி பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். நான் பாடினால் 10,000 பேர் கூடிய கம்யூனிஸ்ட் இயக்க இலக்கிய முகாமில் அப்படி ஒரு அமைதி நிலவும். எனக்கு 60 வயது ஆகும் பொழுது எட்டயபுரம் பாரதி விழாவில் எனக்கும் மணி விழா நடத்தப்பட்டது. பாரதி முற்போக்கு வாலிபர் சங்கம் என்ற ஒரு அமைப்பு 50 ஆண்டு காலமாக இயங்கி வருகிறது. அவர்கள் எனக்கு மணி விழா நடத்தினார். தலைவர் யார் தெரியுமா? ஆர் நல்லக்கண். நேற்று அவரை சந்தித்து விட்டு வந்தார். அவர் என் தலைவன், ஆனால் பரிணாமன் ரசிகர். பார்த்து பேசினது யார் தெரியுமா? ஜெயகாந்த். தலைவர் நல்ல கண்ணு பார்த்து பேசுகிறது ஜெயகாந்த். ஜெயகாந்தனோடு 40 ஆண்டு காலம் நான் பழகி வாழ்ந்திருக்கிறேன். அது என் வாழ்க்கையில் பெரிய கொடுப்பு. அப்பா, ஏற்புரை வேண்டாம், ஏற்பு கவிதை பாடுங்கள், ஏற்பு பாடல் பாடுங்கள். நான் உதிப்பதும் இல்லை, மறிப்பதும் இல்லை, ஒளிரும் சூரியன். வளர்வதும் இல்லை, தேய்வதும் இல்லை, சிரிக்கும் சத்தம். வாழ்க்கை ஒரு தோற்றம், நொடிதான் பல மாற்றம். வாழ்க்கை ஒரு தோற்றம், நொடிதோறும் பல மாற்றம். வாழ்க்கை ஒரு வாழ்க்கை ஒரு தோற்றம், நொடிதோறும் பல மாற்றம். கொண்டாட்டமும் இல்லை, திண்டாட்டமும் இல்லை, கொண்டாட்டமும் இல்லை, திண்டாட்டமும் இல்லை, பணமுடிப்பும் இல்லை, பணமுடிப்பும் இல்லை, மடிக்கணத்தால் தொல்லை, மடிகணத்தால் தொல்லை. வாழ்க்கை ஒரு தோற்றம், நொடிதோறும் பல மாற்றம். உதிப்பதும் இல்லை, மறிப்பதும் இல்லை, ஒளிரும் சூரியன். உதிப்பதும் இல்லை, மறிப்பதும் இல்லை, ஒளிரும் சூரியன். வாழ்க்கை ஒரு தோற்றம், முடிதோறும் பல மாற்றம். வாழ்க்கை ஒரு தோற்றம், முடிதோறும் பல மாற்றம். கொண்டாட்டமும் இல்லை, திண்டாட்டமும் இல்லை, பணமுடிப்பும் இல்லை, மடிகணத்தால் தொல்லை. இது பல்லவி. கவிதையா சொல்லிருக்கேன்.
பாடிட்டு இருந்தேன். ஒரு போன் போட்டு 1/2 மணி நேரமா பாட்டு கேட்டேன். நீங்க அவர் பாட்டை கேளுங்கன்னு போன் பண்ணி கொடுத்தாரு. யாருன்னு கேட்டேன். கமலஹாசன் சொன்னார். அவர் திடீர்னு கமலஹாசன் பேசுற வலிமை உடையவர், பாடுங்க அப்படின்னா நான் சொன்னேன், நீங்க 7 வயசுல டிகேஎஸ் பிரதர்ஸ் அப்பாவின் ஆசை மதுரை தம் கவிதான் நாடகம் நடிச்சுங்க, அப்பொழுது நான் உங்களுக்கு ஃபாலோ சொல்லிட்டு அவருக்கு பாடி காட்டினேன். சரணம். 5 பூதத்தை ஆண்டு நிற்கின்றேன். 6வது பூதம் நான், 5வது வேதம். பூதத்தை ஆண்டு நிற்கின்றேன். 6வது பூதம் நான், 5வது வேதம். எந்த கேள்விக்கு விடை கொடுப்பது எனக்குள்ளே விடை. எந்த கேள்விக்கு எனக்குள்ளே விடை இருப்பதுவே நியாயம். பிறர் கொடுப்பதில்லை ஞானம். இந்த பாட்டை முழுமையா உங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சு வைக்க சொல்றேன். மிகச் சிறந்த என்னுடைய மணிவிழா பாடல், என்னுடைய கவிதையை பாடுங்க. அப்புறம் உங்க செல்ல பரிணாமன் கவிதைகள் அப்படின்னு யூடியூப்ல போட்டீங்கன்னா